My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. CMC வெள்ளூர்னுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன் கேஸ் இஃப் யூ ஆர் a Christian and code 62 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அனெக்சர் 4 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பணும். ஆக்சுவலாக சிஎம்சி வெள்ளூர்னுடைய என்டையர் அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றியும் யார் சிஎம்சிக்கு இப்போ அப்ளை பண்ணலாம், இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலாக யாருக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதற்கு முன்னாடியே 2 வீடியோஸில் சிஎம்சியினுடைய டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த 2 வீடியோ சிஎம்சி வெள்ளூர் பற்றி பார்க்கலை அப்படின்னா மறக்காமல் பார்த்துடுங்க. இந்த வீடியோவில் சிஎம்சி வெள்ளூர்னுடைய அனெக்சர் 4 எப்படி ஃபில் பண்ணுறது, யார் இதை ஃபில் பண்ணணும் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதை அனுப்பணும், எங்கேருந்து இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த வீடியோவை மறந்துடாமல் உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் அண்ட் இந்த அப்ளை பண்ணக்கூடிய சிஎம்சி வெள்ளூர் அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் ரியலி அன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இப்போ அனெக்சர் 4 நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் அனெக்சர் 4. சரிங்களா? இந்த அனெக்சர் 4னுடைய 2 பேஜ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக இஃப் யூ ஆர் a Christian and applying for CMC வெள்ளூர், நீங்கள் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் வந்து சிஎஸ்ஐ டயசிஸை சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அனெக்சர் 4 தேவையில்லை. இஃப் யூ பிலாங் டு சிஎஸ்ஐ டயசிஸ், ஓகேங்களா, அண்ட் நீங்கள் வேறு சர்ச்சை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய டினாமினேஷன் அவங்க கொடுத்துருக்கிற 60 லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த அனெக்சர் 4ங்கிறது தேவையில்லை. கிளியர்? அப்போ இது யாருக்கு சார் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ ரோமன் கேத்தலிக் ஸ்டூடெண்ட், கிறிஸ்டியன் கேண்டிடேட், அல்லது இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன் சார், அல்லது நான் ஒரு பென்டகாஸ்டல் சர்ச் போயிட்டுருக்கிறேன், அல்லது நான் வந்து வேறு டினாமினேஷன் போகிறேன் பட் என்னுடைய டினாமினேஷன் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மாணவர்களும் அனெக்சர் 4 கட்டாயம் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இதை ஃபில் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு வந்து மைனாரிட்டி சிஎம்சி வெள்ளூர் அப்ளிகேஷன் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நம்பர் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது டெம்ப்ரரி லாகின் ஐடி தான். இது அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது. அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு மெயிலில் வரும். சரிங்களா? வாட்ஸ்அப் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஒன்ஸ் யுவர் அப்ளிகேஷன் இஸ் வெரிஃபைட் அண்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அவங்க வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பரை சிஎம்சி வெள்ளூர்லேருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், ஃபாதரோட ஆக்குபேஷன், மதர் நேம், மதரோட ஆக்குபேஷன், உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸ்டூடெண்ட்டோடது, இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிடுவீங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கோர்ஸ் கோட் அண்ட் கோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுடைய 001 அப்படின்னு சொல்லியிருப்போம் எம்பிபிஎஸ். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வேளை பிபிடி படிக்கிறீங்க அப்படின்னா பிபிடி, ஒரு வேளை நீங்கள் பிஓடி படிக்கிறீங்க அப்படின்னா பிஓடி, அல்லது வேறு ஏதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணிடும். இந்த இடத்துல பிளட்ஜை படித்து பார்த்துருங்க. ஐ ப்ராமிஸ் டு அண்டர்டேக் அ சர்வீஸ் ஆப்ளிக் to work in an area of need identified with CMC வெள்ளூர் for a period of 2 years. 2 வருஷத்துக்கு சிஎம்சி வெள்ளூர் சொல்லக்கூடிய இடத்துல நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை பிளட்ஜை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல சைன் போட போகிறீங்க. அண்ட் அகைன் உங்களுடைய பேரண்ட்டுக்கும் இங்கே ஒரு பிளட்ஜ் இருக்குது. பேரண்ட் என்னென்னா, ஐ வில் டேக் கேர் டு ஃபுல்ஃபில் த கமிட்மெண்ட் மென்ஷன்ட் இன் த பிளட்ஜ். இதை அந்த கமிட்மெண்ட்டை 2 வருஷம் பாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அஸ் அ பேரண்ட்டாக நானும் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே பேரண்ட் அல்லது கார்டியனுடைய சிக்னேச்சர். இதை நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் ஷோ யூ த பிடிஎஃப். அப்படி டேரெக்டாக பிடிஎஃபை காமிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் சிக்னேச்சர், நேம் ஆஃப் த பேரண்ட் இருக்கும். இங்கே 2 விட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? 2 பேருனுடைய விட்னஸ் டீட்டெயில்ஸ் இங்கே போடுறோம். அவங்களுடைய நேம், அவங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் வித் பின்கோட், கான்டாக்ட் நம்பர் அண்ட் சிக்னேச்சர். ஓகேங்களா? மொபைல் நம்பர், சிக்னேச்சர். இதே மாதிரி விட்னஸ். இது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். பேரண்ட்டோடது இங்கே போடாதீங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க. சரிங்களா? பசங்க நான் எழுதுறேன், நான் என்னுடைய பையன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என் கூடயே படிச்சுட்டு இருக்கான் அவனை அப்படி இல்லை, கொஞ்சம் பெரியவங்கள மெச்சியோட அவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன். ஓகேவா? 2 விட்னஸ் போட்டுருங்க. அடுத்து அனெக்சர் 4னுடைய செகண்ட் பேஜ்.
இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் சர்ச்கிட்ட இருந்து நீங்கள் இந்த ஃபார்மை, இந்த பேஜை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க தான் இதை ஃபில் பண்ணி சைன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் நேம் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுருங்க, சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் எழுதிடுங்க, ஹேஸ் பீன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர் அஸ் அ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சர்ச் ஆஃப் ஆர் ஆர்கனைசேஷன் ஃபார் அ பீரியட் ஆஃப் மோர் தேன் 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த சர்ச்சில் குறைந்தபட்சம் 10 வருஷமாவது அட்டன் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக 10 வருஷம் இருக்கிறீங்க, ஒரே சர்ச் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இங்கே டிக் பண்ணிடுங்க. இல்லை சார், நான் வேலை நிமித்தமாக தொடர்ந்து ஒரே சர்ச்சில் இருக்க முடியல, வேறு சர்ச்சில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் இங்கே பாருங்கள், ஹேஸ் பீன் அன் இண்டிவிஜுவல் அஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் ஃபார் அ பீரியட் ஆஃப் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் 5 years and also have verified that they have been mentioned the number of period of 5 years in another church if applicable. வேறு சர்ச்சில் ஒரு 5 வருஷம் போயிட்டு இருந்தேன் சார், அதுக்கப்புறம் ஜாபுக்காக ப்ரொமோஷனில் அல்லது வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரில் நான் இங்கே வந்துட்டேன், வேறு ஊருக்கு வந்துட்டேன், அந்த சர்ச்சில் 5 வருஷம். அப்போ அந்த பாஸ்டர் நீங்கள் அதுக்கு முன்னாடி சர்ச்சில் 5 வருஷம் போனீங்கிறதுக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இந்த சர்ச்சில் 5 வருஷம் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இயர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் இதை அந்த சர்ச்சோடைய நேம், ப்ரீவியஸ் சர்ச்சோட நேம், வேர் தே ஹேட் பீன் மெம்பர்ஸ் ஃப்ரம், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும், டேட்டு, மந்த், இயர், டிடி, எம்எம், ஒய்ஒய் அதெல்லாம் போட்டுருங்க. டேட் ஆஃப் பேப்டிசம், இன்கேஸ் கேண்டிடேட் பேப்டிசம் எடுத்திருந்தா டேட் ஆஃப் பேப்டிசம் போட்டுருங்க. இல்லைனா டேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பாஸ்டர் பேர் இங்கே ஃபுல்லாக எழுதிடுவீங்க, அவங்களுடைய சிக்னேச்சர் போடுவீங்க, நேம் அண்ட் சர்ச் சீல். ஓகேங்களா, நேம் ஆஃப் த சர்ச் அண்ட் சீல், அதை சீல் இங்கே வச்சுருங்க, டேட் போட்டுருங்க. இப்போ நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் 2 அனுப்பணும். சரிங்களா, எதெல்லாம் அனுப்பணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்லைடில் காமிச்சிடுறேன். ஃபைன், ரைட். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் எ கவர்மெண்ட் ஆஃபீஸ். நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம், அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ரிலீஜியன் கிறிஸ்டியன்னு மென்ஷன் ஆகியிருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அனுப்பலாம். சிலருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ரிலீஜியன் கிறிஸ்டியன்னு மென்ஷன் ஆகி இருக்கிறதில்ல. அப்படி இருந்தால் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டாக வாங்கணும். ஓகேங்களா, இதோட ஃபார்மேட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து லாஸ்ட் இயர் இஷ்யூ பண்ண மைனாரிட்டி சர்டிஃபிகேட், ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஃபார்மேட். இதில் இது நான் இயர் மட்டும் மாற்றிக்கலாம், 25-26 லாஸ்ட் இயர் ஃபார்மேட், இந்த வருஷம் இன்னும் ஃபார்மேட் வரலை. அப்போ திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் திரு ஆர் செல்வி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட பேர் போட்டுருங்க, சன் ஆர் டாட்டர் ஆஃப் ஃபாதர் நேம் போட்டுருங்க, பிலாங்ஸ் டு கிறிஸ்டியன் ரிலீஜியன் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சிக்னேச்சர் போட்டுருங்க. சிக்னேச்சர் யார் போட போகிறாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாசில்தார், அவர் சைன் இருக்கும், நேம் ஆஃப் த டிசிக்னேஷன் வித் ஆஃபீஸ் சீல், இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. இங்கே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸில் விஏஓ, ஆர்ஐ அண்ட் தாசில்தார் 3 பேர்கிட்டையும் நீங்கள் சைன் வாங்கி இதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிஎம்சி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 சீட்டு தான் இருக்குது, பட் கம்ப்ளீட்டாக மார்க் பேஸ் பண்ணி தான் போக போகுது. ஸோ நல்லா படிங்க, நல்ல மார்க் இருந்தால் தான் சிஎம்சியில் சீட்டு கிடைக்கும். சிஎம்சியினுடைய கட் ஆஃப் மார்க், லாஸ்ட் இயர் என்ன மார்க் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக ஒவ்வொரு கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி அண்ட் இது மாதிரி எல்லா கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, இதுக்கு எந்தெந்த சீட்டுக்கெல்லாம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் சீட் இருந்துச்சோ அதனுடைய க்ளோசிங் மார்க் என்னங்கிறதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கிறோம். லாஸ்ட் இயர் அது போட்டிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி 2024 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறோம். மறக்காமல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மிஸ்பா அகாடமியில் 40 days கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நான் போர்டு எக்ஸாம் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், நீட்டுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். இந்த 40 daysல மார்னிங் 9:30 5:30 வரைக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறது போக போது ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே இந்த கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நேரடியாக வந்து அட்டன் பண்ணலாம். இல்லை நான் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஆன்லைனில் லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெக்கார்டட் செஷன் கிடையாது, இட்ஸ் கோயிங் டு பி அ லைவ் செஷன். கிளாஸஸில் நீங்கள் தாராளமாக உங்களுடைய டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவோம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மற்ற விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிராஷ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, அல்லது கால் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் அப்படிங்கிறது தேவை. சிஎம்சி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2 வருஷம் பாண்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் சிஎம்சி வெள்ளூரை பற்றின மிக முக்கியமான விஷயம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் நம்ம பார்த்துடலாம்.
ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், உங்களுக்கு எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும் அண்ட் மறக்காமல் சிஎம்சி வெள்ளூரில் உங்களுக்கு சீட் கிடச்சணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.